ஹாய், எனக்கு ஒன்றும் புரியல. கோயம்புத்தூர்னா என்ன? டெக்ஸ்டைலு எல்லாம் இந்தியாவோட மார்க்கெட். ஆனால் கோயம்புத்தூர்னா என்ன? இதுதான். மகா சிவராத்திரிக்கு கோயில்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, சிவன் கோயில்கள் பல இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இவர் இருக்கார் தெரியுமா, பார்க்குறீங்களா? இவர் தான் கீழே. இவர் தான் மகா சிவராத்திரிங்க, இவர் தான் சிவனா அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஐபியும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவர் தான் ஏதோ சிவனோட ஒரு மறு உருவமாண்டி இவர் எல்லாம் இது பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் போய் இவர் எல்லாரும் இது பண்ணுறாங்க. ஒரு நபர் என்னுடைய சுப்ரீட் ஆஃபீஸர், என்ன முத்துப்பிரகாஷ் நீ வந்து கோயம்புத்தூர் போகலையா, தமன்னா சம்மந்தாலாம் வருவாங்களே இந்த மகா சிவராத்திரிக்கு போய் பார்க்கலையான்னு கேட்டார். எனக்கு இல்லை சார், அது எனக்கு போக பிடிக்கல, அதை வந்து ஒரு ஆன்மீக தலமாக நான் பார்க்கல, ஒரு அரசியல்வாதிகளோட ஒரு ஒரு இது மாதிரி தான் தெரியுது. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, நல்ல அரசியல் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள், நல்ல ஒரு தமிழ் தேசியவாதிகள் பார்க்குற பார்வை அப்படி தான் தெரியும். அதை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்குறோம். நாங்கள் ஒரு ஒரு கோவிலாக பார்க்கல. எல்லோரும் ஏன் வராங்க நமக்கு தெரியாது. தமன்னா வந்தாங்க, அவங்க வந்தாங்க, டான்ஸ் ஆடினாங்க, அதை பார்க்க போகிற கூட்டம் தான் தெரியும். தயவு செஞ்சு கோயிலை வந்து கோயம்புத்தூரில் இப்போ சிவன் கோயில் நிறையா இருக்குது. மகா சிவராத்திரி பட்டீஸ்வரர் கோயிலை வந்து அடையாளமாக வைங்க, இல்லைனா கோயம்புத்தூரில் இருக்க அந்த டைம் லைனை வைங்க. அதை விட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்னாலே இந்த சிவன் இது தானே நான் கேட்குறேன். நான் வந்து இந்து, நானே சொல்கிறேன். கோயம்புத்தூருக்கு பல அடையாளங்கள் இருக்குது. அதனால் கோயம்புத்தூர் அடையாளங்களை அழிக்க பார்க்காதீங்க. ஓகேவா?